தமிழ் சொந்தங்களுக்கு வணக்கம். இந்த கூட்டணி தொடர்பான பல விடயங்கள் வெளியாகி வண்ணம் இருக்கின்றன. அண்மை காலமாக இந்த தேசிய மக்கள் சக்தியோட மாநகர சபையில் அதாவது தமிழரசு கட்சி ஆதரவு நிலைப்பாட்டை வழங்கியோ அல்லது கூட்டணி அமைத்தோ ஆட்சி பீடம் ஏறும் என்கிற விடயம் தொடர்பாக பேசப்பட்டது. அது தொடர்பாக பேசப்படுகின்ற பொழுது அதில் தேசிய மக்கள் சக்தி ஒரு நிபந்தனையை விதிச்சிருக்கின்றது. அதாவது கபிலனை, அவர்களுடைய முதல்வர் வேட்பாளர் கபிலனை அங்கு முதல்வர் ஆக்கினால்தான் அவர்கள் அந்த கூட்டுக்கு ஒத்து வருவதாகவும் பேசப்படுகின்ற என்ற தகவல்கள் வெளியாகின்றது. இதை அவர்களுடைய மாநகர சபை உறுப்பினர் கபிலன் அவர்கள் நிராகரித்திருந்தார். அப்படி ஒரு விடயமே நடக்கவில்லை. நாங்கள் இந்த கூட்டணி தொடர்பான விடயங்களில் நாங்கள் எப்பயுமே தள்ளித்தான் நிற்போம். இந்த கூட்டணிகள் எந்த ஒரு விடயத்திலையும் நிறைவு பெறாது என்கிற விடய பொருள் கபிலன் சொல்லியிருப்பார். ஏற்கனவே டில்வின் சில்வா அவர்கள் இந்த கூட்டணி தொடர்பான விடய பொருளை நிராகரித்திருந்தார். நாங்கள் கூட்டணியை அமைக்க மாட்டோம், இந்த கட்சிகளோட மக்கள் வழங்கிய ஆணையின் அடிப்படையில் நாங்கள் செயற்படுமே தவிர வேறொரு கட்சிகளோட நாங்கள் கூட்டணி அமைக்க மாட்டோம். வேண்டுமென்றால் சுயேட்சையாக நின்ற சுயேட்சை குழுக்களோடு இயங்குவதற்கு தயாராக இருக்கணும் என்ற பொருள்பட டில்வின் சில்வா அவர்கள் கூறியிருப்பார் ஒரு மக்கள் சந்திப்பின் போது. அந்த வகையில் பிமல் ரத்நாயக் அவர்களும் இதற்கான பதிலடியை தமிழரசு கட்சிக்கு வழங்கியிருக்கிறார். தமிழரசு கட்சிக்கு நாங்கள் எந்த ஒரு விதத்திலையும் எங்களுடைய ஆதரவு நிலைப்பாட்டை வழங்க மாட்டோம், கூட்டணி அமைப்பதற்கும் தயாராக இல்லை என்கின்ற பொருள்பட தேசிய மக்கள் சக்தியினுடைய பாராளுமன்ற உறுப்பினரும் அமைச்சருமான பிமல் ரத்நாயக் அவர்கள் தெரிவித்திருக்கின்றார். ஆகவே இந்த அவர் தெரிவிக்கிற பொழுது ஒரு முக்கியமான விஷயத்தை சொல்றாரு என்று பார்த்தீங்கன்னா, இந்த நாங்கள் இந்த கூட்டணி தொடர்பான விடயங்களையோ அல்லது ஜாழ் மாநகர சபை தொடர்பான விடயங்களையோ நாங்கள் தலையிட மாட்டோம். அதாவது தமிழரசு கட்சி எந்த சபைகளில் முன்னிலை பெறுதோ அந்த சபைகளில் தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கலாம். வேறு கட்சிகள் எந்த சபையில் முன்னிலை பெறுதோ அந்த சபைகளில் வேறு கட்சிகள் ஆட்சி அமைக்கலாம். இது அவர்களுடைய தனிப்பட்ட ரீதியான நிலைப்பாடு சார்ந்தது. இதில் நாங்கள் தலையிட மாட்டோம். தமிழரசு கட்சி ஆட்சி அமைக்கும், அதாவது எங்களோடு சேர்ந்து ஆட்சி அமைக்கும் என்று பரப்புற செய்திகள் எல்லாம் வெறும் போலி செய்திகள். இதை மக்கள் நம்ப வேண்டாம். மக்கள் எங்களுக்கு ஒரு நல்ல ஆணையை வழங்கி இருக்கின்றார்கள். அந்த ஆணையின் அடிப்படையில் தான் நாங்கள் செயற்படுவோமே தவிர மக்களுடைய ஆணையை மீறி நாங்கள் இந்த கூட்டணி வைத்துக் கொள்வதற்கு தயாராக இல்லை என்று பிமல் ரத்நாயக் அவர்கள் சொல்லியிருக்கின்றார். ஆகவே இந்த பிமல் ரத்நாயக்கனுடைய இந்த நிலைப்பாட்டை எடுத்து பார்க்கின்ற பொழுது ஏதோ ஒரு வகையில் இந்த கூட்டணி அமைப்பதற்கு அவர்கள் எதிராகத்தான் இருக்கின்றார்கள் என்ற விஷய பொருளை நாங்கள் அறிந்து கொள்ளலாம். அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழரசு கட்சி கூட்டணி அமைக்குமா என்கின்ற கேள்வி எழுப்பப்பட்ட போது கூட முன்னை நாட்கள் அவருடைய பிரச்சார பாணியை பார்க்கின்ற பொழுது அவர்கள் இந்த தமிழரசு கட்சி தேசிய மக்கள் சக்தி அல்லது ஜேவிபி சாடி விமர்சித்து தான் இந்த ஆட்சி கூட மாதிரி இருக்கின்றார்கள். மக்கள் ஆணை வழங்கியதே இந்த தேசிய மக்கள் சக்தியை உள்ளே வரவிடக்கூடாது என்பதற்காகத்தான். ஆகவே இந்த கூட்டணி அமைக்கின்ற பொழுது தேசிய மக்கள் சக்தி இங்கே உள்ள வருமாக இருந்தால் அங்கு ஒரு பெரிய இடைவெளி ஒன்று இல்லை, அவர்களுடைய கருத்துக்களுக்கான இடைவெளி ஒன்று அங்கே அதிக அளவில் இருக்கு. ஆகவே அந்த வகையில் இந்த தேசிய மக்கள் சக்தி உள்ள வராதுன்ற ஒரு நிலைப்பாடில் அதற்கு பிறகுதான் டக்ளஸ் தேர்ந்தெடுக்கப்பட்டாரோ என்கின்ற கேள்வியும் எழுகின்றது. டக்ளஸ் தேவானந்தாவுடன் அதற்கு பிறகுதான் இந்த கூட்டணி அமைப்பதோ அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை தேடுவதோ என்கின்ற நிலைப்பாட்டுக்கு தமிழரசு கட்சி வந்திருக்குமோ என்கின்ற கேள்வியும் மக்கள் மத்தியில் எழுந்திருக்கிறது. ஆகவே பொறுத்திருந்து பார்ப்போம், இந்த கூட்டணி அமைப்பது அல்லது ஆதரவு நிலைப்பாட்டை தேடுவது தொடர்பில் எந்த நிலைப்பாட்டில் இவர்கள் தமிழரசு கட்சியினர் செயற்படுகின்றார்கள், எந்த நிலைப்பாட்டில் தமிழ் தேசிய பேரவையினர் செயற்படுகின்றார்கள். ஆகவே யார் இந்த மாநகர சபையில் ஆட்சி பீடம் ஏற போன்றார்கள், யாருடைய முதல்வர் வேட்பாளர் முதல்வராக அந்த அரியாசனத்தில் அமரப்போன்றார் என்ற பல கேள்விகளோடு தான் இப்ப மாநகர சபைக்கான பயணம் தொடர்ந்த வண்ணம் இருக்கின்றது. சரி, இது இவ்வாறு கேட்க இந்த ஜெனிவா தொடர்பான விடயத்திலையும் இந்த தேசிய மக்கள் சக்தி ஒரு பாதகமான ஈழத்தமிழர்களுக்கு பாதகமான நகர்வை காட்டுவதாக பத்திரிகையாளர் நிக்சன் அவர்கள் தன்னுடைய முகவலி புத்தக பதிவு ஒன்றில் குறிப்பிட்டிருக்கிறார். அது என்னென்ன விஷயங்கள் அந்த முகவலி புத்தகத்தில் குறிப்பிட்டார்ன்றதை நான் வாசிக்கிறேன் பாருங்க. தமிழ் இன அடையாளங்களை மாற்றும் பல புதிய வியூகங்களை திரைமறையில் வகுக்கப்படுகின்றன. ஆனால் அதனை தடுப்பதற்கு அல்லது அது பற்றிய சிந்தனையே இல்லாமல் வெறுமனே உள்ளூராட்சி சபைகளில் ஆட்சி அமைப்பது தொடர்பாக மாத்திரமே கட்சிகள் பேசிக் கொண்டிருக்கின்றன. உலக அரசியல் ஒழுங்கு மாறி வருகிறது. முரண்பாட்டில் உடன்பாடு என்ற போக்கில் புவிசார் அரசியல் சூழல் நிலவுகிறது. இதற்கேற்ப சிங்கள அரசியல் ராஜதந்திரங்கள் கட்டமைக்கப்படுகின்றன. குறிப்பாக இலங்கை அரச ராஜதந்திரிகள் புவிசார் அரசியல் போக்குகளை மிக நுட்பமாக ஆராய்ந்து கட்சி அரசியலை கடந்து வியூகங்களை வகுக்கின்றார்கள். இப்பின்னணியில் தமிழ் தரப்பின் அரசியலுக்கு சர்வதேச மட்டத்தில் மேலும் பல ஆபத்துக்கள் காத்திருக்கின்றன. பிரதான சிங்கள அரசியல் கட்சிகள் தமக்கிடையே முரண்பட்டாலும் தமிழர் விவகாரத்தை கையாள்வதில் ஒருமித்த கருத்துடன் செயற்படுகின்றன என்பதற்கு இலங்கை ராஜேந்திர சேவை சிறந்த உதாரணம்.
இது தெரிந்த ஒரு நிலையில் கட்சி அரசியலை கடந்து பொது பொறிமுறை உள்ள தமிழ் ராஜேந்திர செயற்பாட்டுக்கு தமிழ் தேசிய கட்சிகள் எதுவும் தயாராக இல்லை. மாறாக தேர்தல் அரசியலும் அதற்கான வியூகங்களும் மாத்திரமே விஞ்சியுள்ளன. ஆகவே தமிழ் தேசிய கட்சிகளை கடந்து மக்கள் சிந்தித்து விழிப்படைய வேண்டியது காலம் இதுவாகும். அதாவது தமிழ் தேசிய கட்சிகளை கடந்து மக்கள் சிந்தித்து விழிப்படைய வேண்டிய காலம் இது எனவும் அவர் தன்னுடைய அந்த பதிவில் குறிப்பிட்டிருக்கிறார். அவர் என்ன விஷயத்தை சொல்லியிருக்காருன்னு பார்த்தீங்கன்னா, இந்த உலக அரசியலில் தமிழர்களுக்கான ஒரு நிலைப்பாடு பற்றி பேசாமல் இன்னுமே இந்த கட்சி அரசியல் தொடர்பாகத்தான் பேசிக்கொண்டிருக்கின்றார்கள். இந்த பூகோள அரசியல் என்ற மாற்றம் தமிழர்களுக்கு ஈழத்தமிழர்களுக்கு ஒரு ஆபத்தான நிலைப்பாட்டை தோற்றுவிப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன. ஆகவே அது தொடர்பாகவும் இந்த தமிழ் கட்சிகள் பார்க்கணும். ஆனால் இந்த தமிழ் கட்சிகள் வெறுமனே இந்த கட்சி அரசியலில் விளையாடி கொண்டிருக்கின்றன என்கின்ற பொருள்பட அவர் தன்னுடைய முகவலி புத்தகத்தில் ஒரு பதிவாக எழுதியிருக்கிறார். இது தொடர்பான இந்த பதிவு தொடர்பான விமர்சனங்களும் பல வந்த வண்ணமே இருக்கின்றன. இது ஒரு வகையில் இருக்க இன்னொரு முக்கியமான விஷயத்தையும் நாங்கள் பார்க்கணும் என்று பார்த்தீங்கன்னா, இந்த கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய வழக்கு. இந்த கோடபாய ராஜபக்ச அவர்களுடைய ஊழல், கோடபாய ராஜபக்ச அவர்கள் பாதுகாப்பு செயலராக இருந்த காலப்பகுதியில் இந்த பாடகர் பாத்திமா மற்றும் சந்தோஷ் ஆகியோர்கள் கைது செய்யப்பட வாய்ப்புகள் இருக்கின்றது என்று பேசப்படுகின்றது. அவர்கள் கைது தொடர்பாக நீதிமன்றம் உத்தரவு இருக்கின்ற அதே நேரத்தில் இந்த வெராஸ் நிதி திட்டத்தில் முதல் இந்த நிதி திட்டத்தில் கொள்வனவு எதுவுமே இடம்பெறாமல் இதில் ஊழல் மோசடிகள் தான் அதிகமாக இடம்பெற்றிருக்கின்றன என்று தொடர்ந்து விவாதிக்கப்பட்டது. அந்த வகையில் அந்த நேரத்தில் பாதுகாப்பு செயலாளர் இருந்த கோட்டபாய ராஜபக்சேவையும் கைது செய்ய வேண்டும் என்கின்ற ஒரு கோரிக்கை ஒன்று நீதிமன்றத்தில் முன்வைக்கப்பட்டது. அது தொடர்பான பரிசீலனைகள் நடைபெற்று வருவதான தகவல்கள் வெளிவந்திருக்கிறது. ஆகவே தொடர்ந்து பார்க்கலாம் இந்த விடயத்தில் நீதிமன்றம் என்ன நடவடிக்கையை எடுக்க போன்றது என்பதை. அடுத்தாக இன்னொரு முக்கியமான விஷயத்தை நாங்கள் பார்க்கணும்னு பார்த்தீங்கன்னா, இந்த தமிழரசு கட்சியில் ஏற்கனவே இந்த சுமந்திரன் மூலம் விமர்சனம் முன்வைக்கப்படுது என்று பார்த்தீங்கன்னா, இந்த சுமந்திரனுடைய தன்னிச்சையான போக்குத்தான் இந்த தமிழ் தேசிய பாதையில் பயணிக்கிற தமிழரசு கட்சிக்கு அழிவாக இருக்கின்றது என்கிற ஒரு விமர்சனத்தை ஒரு சாரார் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றனர். குறிப்பாக இதில் சுமந்திரனை மட்டுமே முன்வைக்கல, இவர்கள் அந்த சுமந்திரன் சார்ந்து செயற்படுகின்ற நபர்களையும் விமர்சித்த வண்ணமே இருக்கின்றார்கள். அது மட்டும் இல்லாமல் சுமந்திரன் இந்த செயற்பாட்டால் தமிழரசு கட்சி மட்டும்தான் பாதிக்கப்படுதான்னு பார்த்தீங்கன்னா இல்லை, தமிழ் தேசிய பிறப்பில் பயணிக்கிற ஏனைய கட்சிகளும் பாதிக்கப்படுவது ஊர்ஜிதமாக இருக்கின்றது. அது மட்டும் இல்லாமல் தமிழர்களுடைய இந்த நிலைப்பாடு, அதாவது தேசியம் சார்ந்து தமிழர்களுடைய இந்த நிலைப்பாடும் ஒரு கேள்விக்குறிக்கு உள்ளாக்கப்படுகின்றது என்று பலரும் தங்களுடைய விமர்சனங்களை சுமந்திரன் மேலும் முன்வைத்த வண்ணமே இருக்கின்றார்கள். அந்த வகையில் ஏற்கனவே தமிழரசு கட்சியில இருந்து விலக்கப்பட்ட ஒரு நபர் ஜீவன் என்கின்ற நபர் அவர் சிவில் சமூக செயற்பாட்டாளராகவும் இருக்கின்றார். அவர் ஒரு முக்கியமான விடயத்தை சொல்லியிருக்காரு. பார்த்தீங்கன்னா, இந்த சுமந்திரன் தமிழரசு கட்சியில இருக்கிறதற்கு தகுதியற்றவர். விடுதலை புலிகள் அமைப்பினுடைய தலைவர் வேலுப்பிள்ளை பிரபாகரன் அவர்களால் உருவாக்கப்பட்ட தமிழ் தேசிய நிலைப்பாட்டில் பயணிக்கிற இந்த கூட்டமைப்பில், தமிழ் தேசிய கூட்டமைப்பில் இப்ப தமிழரசு கட்சியாகிற வீட்டில் சுமந்திரன் அவர்கள் இருக்கிறதுக்கு தகுதியற்றவர். அவர் இப்ப தமிழ் தேசிய நிலைப்பாட்டிலேயே இல்லை. ஏதோ ஒரு வகையில் தன்னிச்சையான போக்குல தான் இந்த தமிழரசு கட்சி செயற்படுகின்றது. அது மட்டும் இல்லாமல் இந்த தமிழ் தேசிய பரப்பில் கயரிக்கிற கட்சிகள் அல்லது தமிழ் தேசியம் ஒரே பாதையில் ஒருமித்த வழிவகைகள் நடக்கணும்டா அதற்கு இவர்கள் இல்லாமல் இருந்தாலே அந்த ஒருமித்த பாதையிலையும் ஒரு நிலையான வழியிலையும் இந்த தமிழ் தேசிய போக்கு இருக்கும் என்ற பொருள்பட சுமந்திரன் கடுமையாக சாடி தன்னுடைய விமர்சனத்தை அவர் முன்வைத்திருக்கிறார். ஏற்கனவே இந்த கூட்டணி சம்பந்தமாக பார்க்கின்ற பொழுது சுமந்திரன் டக்ளஸ் தேவானந்தா அவர்களோட பேச்சுவார்த்தை நடத்த வேண்டும் என்கின்ற ஒரு நிலைப்பாடில் இருந்ததிலிருந்தே ஒரு விமர்சனங்கள் தொடர்ந்து முன்வைக்கப்படுகின்றன. சுமந்திரன் மேலேயும் பதில் தலைவர் CVK சிவஞானம் அவர்கள் மேலேயும். ஆகவே அந்த விமர்சனத்தின் தொடர்ச்சியாகத்தான் இப்பையும் இந்த ஜீவன் அவர்களுடைய விமர்சனம் இருக்கிறது. பலரும் தங்களுடைய கருத்துக்களை கூறிய வண்ணமே இருக்கின்றார்கள். தொடர்ந்து பார்க்கலாம். இந்த கூட்டணி தொடர்பாக இன்னுமே தமிழரசு கட்சி என்ன நிலைப்பாடு இருக்கிறது உத்தியோகபூர்வமாக இன்னும் வெளியிடல. ஏன்னா பேச்சுவார்த்தைகள் நடந்திருக்கின்றன. அது மட்டும் இல்லாமல் ஆதரவு நிலைப்பாட்டை தான் தாங்கள் கோரப்போம் என்று சொல்லி இருக்கிறார்கள். ஆக இதுல இவருடைய உடன்பாடு எப்படி இருக்கின்றது, டக்ளஸ் தேவானந்தா தமிழரசு கட்சியினுடைய உடன்பாடு எப்படி இருக்கின்றது என்பதை நாங்கள் பொறுத்திருந்தான் பார்க்கணும். தொடர்ந்து முக்கியமான செய்திகளை அறிந்து கொள்வதற்காக ஜெஃப்னா பிரேம் சேனலோடு இணைந்திருங்க. நன்றி, வணக்கம்.